கொடியேற்றி மேளதாளம் எங்கும் ஒலிக்க குறை சொல்லி கும்பிட்டால் கோடி வரம் தந்திடுவாள் 1000 பால்குடமா அம்மனுக்கு தாலாட்டு குறை சொல்லி கும்பிட்டாலே கோடி வரம் தந்திடுவாள் 1000 பால்குடமா அம்மனுக்கு தாலாட்டு கோயில் சிலையை நம் தாயாய் வணங்கி குலவைகள் தோஷங்கள் போட்டு வந்தோமே கோவில் சிலையை நாம் தாயாய் வணங்கி குலவைகள் தோஷங்கள் போட்டு ஆடி வந்தோம் மாலை மஞ்சளில் மணக்கின்ற தாயே பொன்னான குளத்திலே நீராடி கோயில் கட்டி கும்பிட்டோம் அம்மாவிற்கு குலதெய்வ அம்மாவிற்கு தேரோட்டம் தேரோட்டம் குறை சொல்லி கும்பிட்டால் கோடி வரம் தந்திடுவாள் 1000 பால்குடமா அம்மனுக்கு தாலாட்டு பட்டும் பொன்வளையல் சாத்திய உனக்கு ஸ்ரீதேவி உன் கோயில் பூஜை இன்று காண்கின்றோம் பட்டும் பொன்வளையல் சாத்திய உனக்கு ஸ்ரீதேவி உன் கோவில் பூஜை இன்று காண்கின்றோம் சந்தன வாசனையும் குங்கும பொட்டும் பூக்காவடி கட்டியே ஆடி வந்தோம் தேரை சுற்றி பூக்கள் எல்லாம் தூவி விட்டோம் தேவி உந்தன் பாதம் தொட்டு வணங்கி நின்றோம் வணங்கி நின்றோம் 7 ஊரு போற்றி பாடும் எங்க சாமி கொடியேற்றி மேளதாளம் எங்கும் ஒலிக்க குறை சொல்லி கும்பிட்டாலே கோடி வரம் தந்திடுவாள் 1000 பால்குடமா அம்மனுக்கு தாலாட்டு குறை சொல்லி கும்பிட்டால் கோடி வரம் தந்திடுவாள் 1000 பால்குடமாம் அம்மனுக்கு தாலாட்டு என்ன இது யானை பலர சத்தம் அம்மா
அது சரி, பல்லாங்குழி ஆடுறதுக்கு தயாராயிட்டீங்க போல இருக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து விளையாடுறேன். அன்னைக்கு தான் எனக்கு லீவு. பொறுமையே இல்லையா உனக்கு? எருமை இருந்தது, வித்துட்டேன். என்ன சொல்ற? எருமை எருமை இல்ல, பொறுமை பொறுமை. அத நான் வளர்க்கல. கடவுள் நம்பிக்கையும் வழக்கல, பொறுமையும் இல்ல. எப்படி ஊர்ல அகால மரணம் ஏற்படாம இருக்கும்? என்னோட சித்தி தூக்கு போட்டு செத்தத சொல்றாரு. நான் சொன்னது சரிதானே? அது இல்ல, யானை மிதிச்சு கொன்னது இல்ல, அது வேணும்னே செஞ்சதுதான். யார் யானை பாக்கனா? வல்லப்பா கொஞ்சம் வாய மூடு. அந்த எருமையை முதல்ல வாய மூட சொல்லு. ஜானு உட்காரு. டேய், என்னடா அது? அது செத்து போயிடாத. இவனுக்கு கூட பெரிய தொல்லையா போச்சு. உற்சவத்தை தடுத்துட்டாங்க. யாரு? சாட்சாத் அந்த அம்மன் தான். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நீ நாத்திகன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏய் ஏய், இங்க இல்ல, அப்படி உட்காரு. வாடா, இங்க உட்காரு. இனிமேலும் உற்சவங்கள் தடங்களாகும், மரணம் சம்பவிக்கும். தாயே. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கோவிலுக்குள்ள விஷம் குடிச்சு செத்துட்டாங்க. அதோட ஃபுல் டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. எஸ் எனக்கு ஃப்ரெண்ட். ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. கொஞ்சம் சும்மா இரு. அவ இறந்து பல வருஷம் ஆகுது. அந்த டீடைல்ஸ் வேணா நான் உங்களுக்கு வாங்கி தரேன். போதுமா? என்ன சொல்ற? அந்த பொண்ணு செத்ததால சாபம் 7 தலைமுறைக்கு தொடரும். எத்தனை? 7. 1 2. அப்ப நான் இல்ல, நான் 8ஆம் பிறப்பு. நீ பேசாம இரு. என்ன பரிகாரம்னு சொல்லுங்களேன். இப்ப சொல்றேன். ஏய், சுக்கிரன் நீ இல்ல, அவர் சொல்லட்டும். பரிகாரம் பண்ணி கிராமத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியும் இல்ல. இருந்தாலும் ஒருத்தர் வருவார், இந்த கிராமத்தை ரட்சிப்பார். பச்சை சட்டை போட்டுருப்பாரா? இல்ல. சிவப்பு? எதுக்கு? சிவப்பு சட்டை என் வீட்டுல இருக்கு. ஐயோ, பச்சை சிவப்பெல்லாம் இல்லடா. அப்போ உன்ன மாதிரி சட்டை போடாத சொட்ட தலையா இருப்பான். அந்த ரட்சகன் வந்து இந்த கிராமத்தை காப்பாத்துவார். அப்போ இந்த கிராமம் பசுமையா மாறும். ஈஸ்வரா. வந்து நல்லா புடுங்குவான். ரட்சகம் வருவானா? வெங்காயத்துல வருவான். நம்ம ஊருக்கு பொண்ணும் பொருளும் வாரி கொடுக்கறதுக்காக வேணும் வேர்ல்டு பேங்கா? சொன்னவரே ஜோசியத்துல சிங்க தெரியுமா? இனிமேல அவர் அசிங்கம் தான். அப்ப திருவிழாவை நிறுத்துறது அம்மன் தானே. மூடா வெங்காயம். யானை காதுல எறும்பு போய் மதம் பிடிச்சது, காத்தடிச்சு விளக்கணைஞ்சது. அவ்வளவுதான் விஷயமா? அரு வேலையப்ப இந்த வல்ல பண்ண. சரி சரி, நீங்க வேலையை பாருங்க. வேலை பாருங்க. ரகவா, அங்கே நான் வரேன். கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். மாமா, இத தலையில தூக்கி வைக்கிறீங்களா? உனக்கு தூக்கி வைக்காம நான் வேற யாருக்கு தூக்கி வைப்பேன்? இதை விட எனக்கு என்ன வேலை? வரேன் மாமா. ஏண்டா சட்டி தமையந்தி வரலையா? அந்த சட்டியோட மட்டும் விளையாட வேண்டாம், அது உடையாத கொதிக்கிற சட்டி. சட்டிய மட்டும் இல்ல, அவளோட பானையே உடைப்பேன். சரி வருமோ? நீ வேணா பாரு. இன்னும் கொஞ்ச நாளா அவளை என் உள்ளங்கையில வச்சு தூக்கி தூக்கி போட்டு உன் மாமியார போய் கேளு. அது சரி, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரி வருமோ? அதுதான் சரியா வரும். ராகவா, என்ன? நான் ஒரு ஸ்கெட்ச் போட போறேன். நீ இங்கே இரு. எதுக்காக? உன்னை என்னோட பார்த்தா நானும் குளிக்கலை நினைப்பாங்க. மன்னிச்சுக்கோ தமேந்தி, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு தான் நேரம் ஆயிடுச்சு. இதத்தான் மன பொருத்தம்னு சொல்றது. உண்மையை சொல்லு தமேந்தி, தனியா வாழ்ற உனக்கு ஒரு ஆண்துணை வேணும்னு ஆசை இல்லையா? தமேந்தி, எல்லா ஆசைகளையும் மனசுல பூட்டி வச்சு உடையாத சட்டி போல இருக்கிற உன் சரீரத்துல ஒரு ஆணோட ஸ்பரிசம் வேணும்னு உனக்கு ஆசை இல்லையா? படபடக்கிற உன் இதயத்துக்குள்ள இந்த வல்லப்பனை சொந்தமாக்கணும்னு நீ நினைக்கிறது என் மனசுக்கு புரியுது தமயந்தி. சட்டி ஓட்டை ஆயிடுச்சு. ஓட்டைக்கிளையும் நல்லா இருக்க. ஓ ஞாபகம் அந்த சட்டியை வச்சுக்க.
சட்டி சுட்டதடா கை வல்ல பண்ண ஆ? கெச்சு என்னாச்சு எச்சில மை தேர்ந்து போச்சுடா. பாத்துட்டு தானே இருந்தேன். சட்டி ஏன் உடந்துச்சு? தொட்டு ரசிக்கணும்னு நினைச்சா இப்படித்தான் பார்த்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும், இல்லனா இப்படிதான் உடைஞ்சிரும். போடா முண்டம். ஏய் என்ன சொன்ன? போடா முண்டன்னு சொன்னேன். அந்த மரியாதை இருக்கட்டும், வரட்டுமா? எவ்வளவு காலத்துக்கு தான் என் பொண்ணு கஷ்டப்படுமோ? உனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வரனை பார்க்கணும். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. உன் வேதனையை வெளிக்காட்டாம எங்களுக்காக நீ உழைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தெய்வமே, எங்க ஊருக்கு ஒரு ரட்சகனை அனுப்பி வைக்கணும். அப்பதான் இந்த ஊருக்கும் என் பொண்ணுக்கும் நல்லது நடக்கும். ஸ்ரீதேவி, ஏமா இவ்வளவு நேரம்? பாட்டிமா, அது நான் குளிக்க போனா குளிச்சமா வந்தமான்னு இருக்கணும். சாமிக்கு விளக்கு ஏத்தணும்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? சரி சரி, உள்ள போ. ஒன்னு ரெண்டு தீ. ஆஹா, அப்படி இல்ல. தாளம் தவறிடுச்சு, நான் வாசிக்கிறத கவனி. தா தீ கர்தகர்தோம் தீ கர்தகர்தோம் கர்தகர்தோம் குதத்தி தர்கதத்தி தர்கதத்தி தர்கதா தீ கர்தகர்தோம் தீ கர்தகர்தோம் கர்தகர்தோம் குதத்தி தர்கதத்தி தர்கதத்தி தர்கதா தீ கர்தகர்தோம் தீ கர்தகர்தோம் கர்தகர்தோம் குதத்தி தர்கதத்தி தர்கதா. ஒன்னும் கவலைப்படாத, அப்பா உனக்கு எல்லாம் கத்து கொடுக்கறேன், சரியா?
துடிக்கும்